பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற்ற 2 நபர்களை எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு தேர்வு செஞ்சு சொல்லணும். பவித்ரா, அருண். நீங்க நாமினேட் பண்ண 2 பேருக்கு பட்ட பேரை சொல்லுங்க. பவித்ரா பாய்சன், அருண். உள்ள இருக்கவங்கலாம் சும்மா இருந்தாலும் பிக் பாஸ் அவங்க எல்லாருமே அச்சுக்கு வைக்காம உடவே மாட்டார் பொழுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பயங்கர குசும்பான ஒரு வேலையை பண்ணி விட்டாரு. உள்ளே போனவங்க நாமினேஷன் பண்ண தானே போவாங்க, அந்த இடத்துல உட்கார வச்சு நீங்கள் நாமினேஷன் பண்ண 2 பேருக்கு ஏதாவது பட்ட பேர் வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. பட்ட பேர் கூட ஒழுங்காக வச்சா பரவாயில்ல. வெசப்பாம்பு, காரியவாதி, சகுனி, நடிக்கிறா, டம்மி பட்டாசு, புஸ்வானோ, இம்சை ராணி, இப்படிப்பட்ட பட்டங்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நாமினேஷன் பண்ணிவிட்டு இவங்க இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா வந்துட்டு இந்த புஷ்பானோ அப்படின்ற பேரை வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவுக்கு தர்ஷிகா வச்சாங்க. அதே மாதிரி தர்ஷிகாவுக்கு விஷப்பாம்பு அப்படின்ற பேரை சௌந்தர்யா வச்சாங்க. சகுனி அப்படின்றத விஷாலுக்கும், காரியவாதி அப்படின்றத வந்துட்டு நம்ம அருணுக்கும் முத்து வச்சார். ஜாக்லினுக்கு நடிகை அப்படின்ற பட்டத்தை அன்ஷிதா கொடுத்தாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நாமினேஷன் பண்ணும்போது பட்டத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதோட நிறுத்திருக்கலாம். ஆனால் வெளியே வந்தவங்களுக்கு அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸு. எந்தெந்த பட்டத்தை யார் யார் கொடுத்தாங்களோ அந்த பட்டத்திலே ஒரு பேட்சை ரெடி பண்ணி அவங்ககிட்டே வந்துட்டு குத்திக்கிட்டு உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி முழுக்க அந்த பேட்சை குத்திக்கிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவங்களாம் தான் உங்களை நாமினேட் பண்ணி இப்படிப்பட்ட பட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவாங்களோ என்னவோ தெரியல. மேபி சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு அப்படி பண்ணால் தானே வெளியே வந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமான சண்டை வரும். வெறும் பேட்சை மட்டும் குத்துனா அதனால் என்ன யூஸ் இருக்குது? ஸோ யார் நாமினேட் பண்ணாங்களோ அவங்க பேரை சொல்லி அவங்க தான் எடுத்துகிட்டு போய் அந்த பேட்சை குத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ கன்ஃபார்மாக பிக் பாஸ் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி நிறைய குசுமான வேலையை செஞ்சு உள்ளே சண்டை வர வைக்காமல் விடமாட்டான்றது பச்சையாக தெரியுது. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்திடுங்க.